பொதுவாக ஒரு சீரியல் கில்லர் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சீரியல் கில்லராக ஒரு மனுஷன் தானே இருப்பான். ஆனால் இங்கே ஒரு சீரியல் கில்லராக ஒரு சிம்பான்சி இருக்குது. 1997 வெஸ்டர்ன் உகாண்டா அப்படின்ற ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் சடாம் இருந்திருக்கான். இந்த சடாமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்க சின்ன சின்ன குழந்தைகளை கண்காணித்து அதில் ஏதாவது ஒரு குழந்தை தனியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய உடனே போய் பிடிச்சிட்டு காட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைய கடித்து சாப்பிட்றது தான் இந்த சடாமோட வேலை. இதில் கொடூரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடாம் அந்த கிராமத்தில் இருக்க குழந்தைகளை மட்டும்தான் வேட்டையாடுவான். இது வரைக்கும் சடாமோட அட்டாக்ல ஒரே ஒரு குட்டி பொண்ணு தான் ஓடி பொழைச்சிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஒரு கையை இழந்த பிறகு தான். அதுக்கப்புறம் 1998 ஒரு வயசு பெண் குழந்தை வீட்டில் தனியாக இருக்கும் போது அந்த பெண் குழந்தைய தரன்னு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் அந்த சடாம் கொன்று சாப்பிட்டு, இதுக்கப்புறமும் பொறுக்காத அந்த கிராமத்து மக்கள் உடனே படையோடு சேர்ந்து அந்த காட்டுக்கு போனாங்க. கூட நாய்களையும் கூட்டிகிட்டு போனாங்க அந்த சடாமை வேட்டையாடுறதுக்கு. காட்டுக்குள்ளே கூட்டமாக வர ஆரம்பித்த மக்களை பார்த்த உடனே சடாம் ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி உட்காந்துருச்சு. அப்படி இருந்துமே மக்கள் சும்மா விடலை. உடனே சடாம் மேலே அம்பு விட்டாங்க. அம்பு பட்ட உடனே சடாம் மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. அம்பால் அடிபட்டோம். அவ்வளோ உயரமான மரத்துலேருந்து கீழே விழுந்தோம் சடாமுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியும் சடாம் எழுந்து ஓடி தப்பிக்க நினைச்சது. ஆனால் மக்கள் சடாமை ஓட விடலை. சடாம் மேலே அடித்த 2வது அடி மரண அடியாக இருந்தது.